அருமையான காலையில் வெளியில் கிளம்பணும் ஆகிப்போச்சுங்க. சரி போகிற வழியில் ஒரு முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தேன். என்ன ஒரு அழகு பார்த்துக்கோங்க. சரி அப்படியே அந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருந்தேன். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. போய் நின்ன இடம் தான் நாற்று வாங்குகிற இடம். இங்கே கத்திரிக்காய் நாற்று, மிளகாய் நாற்று, தக்காளி நாற்று இப்படி எல்லாமே இருந்தாலும் நமக்கு தேவை மிளகாய் நாற்று. மிளகாய் நாற்றை வாங்கிட்டு கொண்டு போகிறதுக்கு பையில் அங்கே தார்ப்பாய் கிடந்தது, அதை கிழித்து வச்சு கெட்டி கொடுத்துருவோம் தம்பி, கெட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. நம்மக்கிட்ட டிவிக்கு துண்டு இருக்குங்க ஐயா அப்படின்ட்டு துண்டில் அப்படியே சைஸாக மடித்து கெட்டிட்டு வீட்டில் கொண்டு வந்து, தம்பி எப்படியாச்சும் வாய்க்காலில் வச்சுருங்க, இன்றைக்கி நட போடுறீங்கன்னா பிரச்சனை இல்லை, நாளைக்கு நட போடுறீங்கன்னா வாய்க்காலில் வச்சுருங்க அப்படின்னு சொன்னார். அதையும் சொன்ன பிச்சை தட்டாமல் வந்த உடனே அதை அப்படியே சைஸாக பிரித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாய்க்காலில் கொண்டு போய் நல்லா குளிர கொண்டு போய் வச்சாச்சுங்க. அதை வச்சுட்டு அடுத்த நாள் வர சூப்பராக இருந்துச்சு, பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. நீங்களும் நாற்று வாங்கி நட முடியாத சூழ்நிலையில் இப்படி வச்சுருங்க. நல்லா குழுன்னு சூப்பராக இருக்கும், நாற்றும் பாலாகாமல் இருக்கும். ஏதோ நமக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நம்மளும் கற்றுக்கிட்டு தானே எல்லாத்தையும் வர வேண்டியதாக இருக்குது. அப்படியே சொல்கிறத நீங்களும் அப்படியே சைஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்ன தெரியுதோ ஒன்று நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம விவசாயத்துக்கு புதுசு, ஸோ அதனால் இப்படி செய்ய அப்படி செய்ய நீங்களும் கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோ. அடுத்து என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா.